நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள்! ஒரே இனத்தைச் சேர்ந்த 2 பொருட்களோ, 2 மரங்களோ, 2 பாறைகளோ ஒரே போல இல்லை. எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான். பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும், ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே. இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார்: நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் broke the mold. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்து விட்டால் அங்கே சிலை வருகிறது. இந்த அறிஞர் சொல்லுகிறார், இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது. ஆனால் ஒரே அச்சுவார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சுவார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது. அதனால்தான் 2 மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது. நண்பர்களே, இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது. குடும்பங்களிலும் சரி, 4 பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி, சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி, நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி, ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும், ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும், வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஒரே அச்சுவார்ப்பிலே 2 மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும் அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் பெயர் மரியா. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாவை பற்றிய சரியான புரிதல், இதற்கு தேவையானவை 2. முதலாவதாக உண்மையான விசுவாசம் என்னும் நம்பிக்கை. அதாவது கடவுள் விவிலியத்தின் வழியாக, மரியா வழியாக, மரியாவின் செயல்பாடுகள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். இரண்டாவதாக தேவைப்படுவது விவிலியத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மரியாவும்
திரு அவையின் மரபு என்னும் பாரம்பரியத்தின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட மரியாவிற்கான புரிதலும் மிக மிக முக்கியமானவை. சென்ற தொடரில் இதை பற்றித்தான் நாம் பார்த்தோம். இந்த இரண்டில் விசுவாசம் என்னும் நம்பிக்கை நம் அனைவரிடமே இருக்கின்றது. அதையும் தாண்டி விவிலியம், மரபு இவைகளில் காணப்படக்கூடிய மரியாவை பற்றிய சரியான புரிதலை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மரியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், கடவுள் கையாளக்கூடிய ஒரு கருவி, மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நபர் என்பதோடு முடக்கிவிடக் கூடாது. இந்த உண்மையான பணியில் மரியாவினுடைய யதார்த்தங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளை பொறுத்த மட்டில் அவருடைய அணுகுமுறை என்ன? கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக எந்தெந்த சூழல்களில் எந்தெந்த நிலைப்பாடுகளை எடுத்து எதன் அடிப்படையில் மரியா அனைத்தையும் சாதித்தார், அனைத்தையும் செய்து முடித்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை எவ்வாறு நிறைவேற்றினார் என்று அவருடைய செயல்பாடுகளையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். 4 நற்செய்திகளிலும் நாம் பார்ப்போமே, மரியாவின் வாழ்வினை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4வரும் அவரவர் பாணியில் ஒரு விசுவாச போராட்டமாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள். நன்றாக உற்று பாருங்கள். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்களில் எல்லாம் மரியா கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடும் முனைப்போடும் செயல்பட்டு வந்தார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளின் மகனை மனிதராக்க போகின்றவர் என்பதற்காக கடவுள் மரியாவுக்கு வசந்த காலத்தில் வீசக்கூடிய தென்றலை போன்ற மென்மையான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. விசுவாச போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் எந்த சூழல்களை எல்லாம் தாண்டி வாழ வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கின்றன. இவற்றை பார்க்க தவறினால் மரியா ஒரு கருவி மட்டுமே. இவற்றையும் பார்த்தால் மரியா நமக்கு ஒரு முன்மாதிரி. எந்த நிலையில் இருக்கின்றோம்? மரியா சந்தித்த துன்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா? அடுத்ததாக மரியாவின் அணுகுமுறை என்று பார்த்தோம். மரியாவை ஒரு தனிநபராக நாம் கண்ணுற்றால் அது தவறு. மரியா ஏற்கனவே ஒரு நபரோடு உறவுக்காக நிச்சயிக்கப்பட்டவர். திருமணத்தில் யோசேப்போடு இணைந்து வாழுவேன், அதற்கு நான் தயார் என்கின்ற நிலையில் நிச்சயிக்கப்பட்டவராக இருக்கின்றார். யோசேப்போடு தன்னுடைய உறவினை தொடங்கக்கூடிய நிலை. கபிரியேல் தூதர் நாசரேத்தூரில் மரியாவை சந்தித்த பொழுது 4 நபர்களோடு மரியா தன்னுடைய உறவினை தொடங்குகின்றார். கபிரியேல் தூதரிடம் எத்தகைய அணுகுமுறை! கடவுளுடைய வார்த்தையை வாழ்த்தாக கபிரியேல் தூதர் அறிவித்தவுடன் தந்தையாகிய கடவுளோடு மரியா ஏற்படுத்தக்கூடிய உறவு. அந்த திட்டத்தில் கடவுளுடைய மகன் தன்னுடைய உதரத்தில் மனிதராக உருவாகி வளர்ந்து நான் மனிதராக பெற்றெடுக்க வேண்டும். அப்படி என்றால் மகனாகிய கடவுளோடு அவருக்கு இருந்த உறவு, அந்த மகனை, கடவுளாகிய மகனை, முதலும் முடிவும் இல்லாத கடவுளின் மகனை எவ்வாறு அணுகுகின்றார்? கபிரியேல் தூதரின் கூற்றின்படி தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளி வருவார். மரியாவுக்கும் தூய ஆவியாருக்கும் இடையில் எத்தகைய உறவு இருந்திருக்க வேண்டும்? மரியா தூய ஆவியாரை எவ்வாறு அணுகுகின்றார் என்று கபிரியேல் தூதரின் ஒரு சந்திப்பில் 4 உறவுகளுக்கான அணுகுமுறைகளை மரியா கையாண்டார். அது நமக்கு தெரியுமா? அதற்கு அடுத்த நிலையில் முதலும் முடிவும் இல்லாத கடவுளுடைய மகனை குழந்தையாக பெற்றெடுத்த தருணத்திலிருந்து மனிதராகிய கடவுளின் மகனாகிய இயேசுவோடு மரியாவுக்கு இருந்த உறவு நமக்கு தெரியுமா? பெற்றெடுத்ததோடு அவருடைய கடமையும் உறவும் முடிந்து விட்டதா, அல்லது அதையும் தாண்டி விண்ணேற்றம் வரை, அதையும் தாண்டி
முதல் திரு அவையோடு, அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடும் இயேசுவின் சீடர்கள் சீடத்திகளோடும் அவருக்கு இருந்த உறவு, அதுவரை எத்தகைய உறவினை வைத்திருந்தார் என்று நமக்கு தெரியுமா? அதே போன்று இயேசுவை வளர்த்து அவரை பின்பற்றக்கூடிய சூழலில் அவர் சந்தித்த நபர்கள், சந்தித்த யதார்த்தங்கள், இவர்களோடு மரியாவுக்கு இருந்த அணுகுமுறை நமக்கு தெரியுமா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறவுகளின் அடிப்படையில் மரியாவை நாம் சிந்தித்திருக்கின்றோமா? அப்பொழுதுதான் இன்று மரியா நம் ஒவ்வொருவரோடு எத்தகைய உறவினை கொள்ள விரும்புகின்றார் என்றும், நீங்களும் நானும் மரியாவோடு எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நமக்கு புலப்படும் அல்லவா? இந்த உறவுகளின் மத்தியில் மரியாவை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மரியாவை ஒரு கருவியாக ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் உறவுகளின் மத்தியில் மரியா எவ்வாறு வாழ்ந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அவரை போன்றே நாமும் கடவுளோடு, அவரை போன்றே நாமும் பிறரோடு உறவு வைத்து வாழ வேண்டும், கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையில் என்பது நமக்கு புலனாகி மரியாவை ஒரு உதாரணமாக, ஒரு முன் உதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியும், அவரோடு இருக்கக்கூடிய உறவில் வளர முடியும். அதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? உறவுகள் மட்டுமல்ல, மரியாவின் வாழ்க்கையில் நடந்தேறிய ஒவ்வொரு யதார்த்தத்திலும் மரியா அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை சந்திக்கின்ற பொழுது, சிறிய சிறிய துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி விடுகின்றோம். ஆனால் மரியா தன்னுடைய வாழ்வின் நிகழ்வுகளை எவ்வாறு அணுகினார்? அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அவர் விசுவாச வல்லமையோடு தாண்டி செல்ல முடிந்தது? இதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவையின் அடியில் இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மரியாவும் நின்று கொண்டிருந்தார் என்று யோவான் நற்செய்தி 19:25 27 வரை வாசிக்கின்ற பொழுது, ஆமா, மரியா நின்று கொண்டிருந்தார், அவ்வளவுதான். ஆனால் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தார்? அந்த துன்பத்தை அவர் எவ்வாறு அணுகினார்? அந்த துன்பத்தை தாண்டி மரியா எவ்வாறு விசுவாசம் என்னும் நம்பிக்கையோடு இருந்தார் என்பதை சிந்தித்திருக்கின்றோமா? சிலுவை மரணம் என்கின்ற தன் மகன், கடவுளின் மகன், மனிதராகிய கடவுளுடைய மகன், அவருடைய துன்பத்தை எவ்வாறு அவர் தாண்ட முடிந்தது, இறப்பை எவ்வாறு தாண்ட முடிந்தது என்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? செய்திகள். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் எப்போதும் உண்மை, மனித மாண்பு மற்றும் பொதுநலனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
சிலியின் சாண்டியாகோவில் ஜூலை 27-28 நடைபெற்ற திரு அவையின் தகவல் தொடர்பு செயற்கை நுண்ணறிவின் சவால்களும் என்ற 7வது அனைத்துலக கருத்தரங்கில் பங்கேற்றவர்களுக்கு திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த தகவல் தொடர்பாளர்கள், கல்வியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பிரதிநிதிகள் பங்கேற்ற இக்கருத்தரங்கில் திருத்தந்தையின் மகத்தான மானுடம் திருமடலின் ஒளியில் செயற்கை நுண்ணறிவின் ஒழுக்கவியல், கலாச்சாரம் மற்றும் சமய பரிமாணங்கள் குறித்து ஆராயப்பட்டது. தூய ஆவியின் வழிநடத்தலுடன் செயற்கை நுண்ணறிவின் சவால்களை ஞானத்துடனும் பொறுப்புணர்வுடனும் எதிர்கொண்டு மக்களிடையே சந்திப்பையும் நற்செய்தி அறிவிப்பையும் தகவல் தொடர்பு வளர்க்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய சாண்டியாகோ பேராயர் கர்தினால் பெர்னாண்டோ சோமாலி அவர்கள் சமூக ஊடகங்கள் மனித உணர்வுகள், உறவுகள் மற்றும் வாழ்வு அனுபவங்களை பிரதிபலிக்கும் உண்மையான மனித வெளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை வழியாக திரு அவையின் பிறரன்பு பணியை உலகெங்கிலும் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறார். இதன் மூலம் 5 கண்டங்களிலும் போர், வறுமை மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படுகின்றன. ஜூன் 6ஆம் நாள் மேட்ரிட்டில் பேசிய திருத்தந்தை பிறரன்பு பணியை தாமதப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். இந்த அழைப்பு தேவையில் உள்ள மக்களுக்கு வத்திக்கான் விரைவாகவும் நடைமுறை ரீதியிலும் வழங்கி வரும் மனிதாபிமான உதவி திட்டங்களில் தெளிவாக வெளிப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மரின் டி சான் மார்டின் அவர்கள், கிறிஸ்தவ ஒற்றுமைக்கு எல்லை கிடையாது, துன்பம் எங்கு இருக்கிறதோ அங்கு அது சென்றடைய வேண்டும் என்றும் மனிதரின் துயரங்களுக்கு பதிலளிப்பதில் திரு அவை எப்போதும் விரைவாகவும் அக்கறையுடனும் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். உக்ரைன், காசா மற்றும் லெபனான் நாடுகளில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, மருந்துகள் மற்றும் மனிதாபிமான பொருட்கள் வழங்குவதன் மூலம் திருப்பிடம் தொடர்ந்து அங்குள்ள மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறது. சிரியாவில் காரித்தாஸ் அமைப்பு மூலமாக 2000 உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. அதேவேளையில் வங்கதேசத்தின் காக்ஸ் கடைவீதியில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தவர்களுக்கும் சட்டோகிராமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. போர்சினியா மற்றும் செர்ஜாகோவினாவில் உள்ள மெட்ஜோ கோர்ஜே கத்தோலிக்க பங்கு திரு அவை அங்குள்ள திருத்தலத்தில் உள்ள முக்கிய வழிபாட்டு இடங்களை சேதப்படுத்திய நாச வேலைகளை கண்டித்துள்ளதுடன் நம்பிக்கையாளர்கள் இதற்கான எதிர்வினையாக கோபத்திற்கு பதிலாக இறைவேண்டல், நோன்பு மற்றும் மன்னிப்புடன் பதிலளிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது. ஜூலை 28 செவ்வாயன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதலின் போது அன்னை மரியாள் காட்சியளித்த மலையில் உள்ள அன்னையின் சிறுபம் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதுடன் அதன் அருகே அவதூறான வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஒரு நபர் எரியக்கூடிய திரவத்தை ஊற்றி புனித யாக்கோபு ஆலயத்தின் வெளிப்புற பலிபீடத்தில் வேண்டுமென்றே தீ வைத்துள்ளார். தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அங்குள்ள எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. உடனடியாக சுத்தம் செய்து சீரமைக்கும் பணிகளை தொடங்கிய பங்கு திரு அவை திருத்தலத்தை கடவுளையும் அமைதியையும் சந்திக்கும் இடமாக தொடர்ந்து பாதுகாக்க உதவிய தன்னாழ்வர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கு காரணமானவர்கள் மனம் திரும்ப இறைவேண்டல் செய்து வரும் பங்கு திரு அவை நம்பிக்கையாளர்கள் தீமைக்கு தீமை என்று முடிவெடுக்காமல் அன்பு, மன்னிப்பு மற்றும் நம்பிக்கையின் மூலம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்றும் ஊக்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்து இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள நோக்கம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்ற போதிலும் திருத்தலம் திறந்தே உள்ளது. மேலும் அதன் வழக்கமான ஜெப வழிபாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வத்திக்கான் வங்கி என பொதுவாக அழைக்கப்படும் மத பணிகளுக்கான நிறுவனமான IOR தனது 2025ஆம் ஆண்டிற்கான நிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. திரு அவையின் சமூக கோட்பாட்டின் அடிப்படையில் மனித மாண்பு, பொதுநலம் மற்றும் அறநெறி நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவதில் தனது உறுதிப்பாட்டை இவ்வறிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறது. 110க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள 12,000த்திற்கும் அதிகமான கத்தோலிக்க நிறுவனங்கள் மற்றும் திரு அவை பணியாளர்களுக்கு சேவை வழங்கும் IOR சுற்றுச்சூழல், சமூக மற்றும் நல்லாட்சி கொள்கைகளை தனது நிதி நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறது. கத்தோலிக்க அறநெறிகளுக்கு முரணான மனித உயிர், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் நல்லாட்சிக்கு தீங்கு விளைவிக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்யாத கொள்கையை IOR தொடர்ந்து பின்பற்றுகிறது. 2025ஆம் ஆண்டில் IOR 67.6 மில்லியன் யூரோ பொருளாதார மதிப்பை உருவாக்கியதுடன் 51 மில்லியன் யூரோ நிகர லாபத்தையும் பதிவு செய்தது. இதில் 36 விழுக்காடு திருத்தந்தையின் பணிகளுக்கும், 23 விழுக்காடு பணியாளர்களுக்கும், 14 விழுக்காடு வழங்குநர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் நீண்டகால நிலைத்தன்மையை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டது.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.